மணிவண்ணனை வழி அனுப்பிவிட்டு இன்ப நினைவிலே பாதை வழியாக வரும்போது குணசேகரனை எதிர்பாராத விதமாக இடித்து விடுகிறாள். மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை. இந்த பக்கம் ஒரு ஆள் சென்றதை பார்த்தீர்களா? சற்று நேரத்திற்கு முன் இளவரசரை பார்த்தேன். ஓ, அவரை உங்களுக்கு தெரியுமா? நேற்று வரை தெரியாது, இன்றுதான் தெரிந்து கொண்டேன். அவர் அரசரின் மகன் என்றா? இல்லை, என் அண்ணாவென்று. அப்படியா? இப்படி ஒரு தங்கை எனக்கு இருக்கிறாள் என்று என்னிடம் கூட சொல்லவில்லை. உங்களிடம் சொல்ல நீங்கள் யார்? ஓ, நீங்கள் தளபதியின் மகனா? குணசேகரன் நான் தான். என்னை உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. இதற்குள் குணசேகரனின் இடது தோளில் காயப்பட்டிருப்பதை பார்த்து, இது என்ன காயம் உங்களுக்கு? கருணையற்ற கள்வர்களின் கருணை தந்த பரிசுதான் இந்த காயம். என்ன, உங்களையும் கள்வர்கள் தாக்கிவிட்டார்களா? அப்படியானால் மணிவண்ணனையும் தாக்கிவிட்டார்கள் என்று சொல்லுங்கள். ஆமாம், அண்ணனுக்கு இடது தோளில் அம்பெறிந்து காயப்படுத்தி விட்டார்கள். எனக்கு ஒன்றுமே தெரியாதே. எப்படி தெரியும்? நீங்கள் தான் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் காற்றென பறக்கிறீர்களே. இல்லை, அம்பு தைத்து விட்டது என்றால் நான் பயந்து விடுவேன் என்று சொல்லாமல் மறைத்திருக்கிறார் இளவரசர். கடமையை உயிரென மதிப்பவர்களுக்கு கணை கால் தூசாகும் என்பதை அண்ணனுக்கு சொல்லியா தெரிய வேண்டும்? ஆமாம், அடிக்கொரு முறை அண்ணா அண்ணா என்று சொல்கிறீர்களே, அவர் உண்மையிலேயே? எனக்கு அண்ணாதான் என்பதை காலம் போக போக தானாகவே உங்களுக்கு உணர்த்தும். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. கள்வர்களை கட்டி இழுத்து வர ஓடோடி வந்த காவலன் மகன் இப்படி அழகான செப்பு சிலே தளிர்மேனி தங்கை எனக்கொருத்தி கானகத்தில் இருக்கிறாள் என்று ஒருமுறை கூட எனக்கு சொல்லவே இல்லையே.